ஹாய்மா. ஹாய் ஆண்டி. உங்க பொண்ணுதான். ஏன் பயப்படுறீங்க? ஏய் உங்க அம்மாக்கே அடையாளம் தெரியல. போய் மூஞ்சி கழுவிட்டு வா. ஓ என்னம்மா கல்ச்சுரல்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா போச்சு ஆண்டி. உங்க பொண்ணு தான் ஆடுறேன்னா ஆடவே இல்ல. என்னது ஆடலையா? ஏண்டி நைட்டு ஃபுல்லா மியூசிக் போட்டு தைய தக்கன்னு ஆடிக்கிட்டு இருந்தியே. மா நீ வேறம்மா, நான் ஆடணுமா? இது ஆடுனியா? நான் உன்னை பார்க்கவே இல்ல. லாஸ்ட் ரோல. என்னது லாஸ்ட் ரோல நின்னியா? அருணி விட நீயே நல்லா ஆடுற. நீ ஏன்டி லாஸ்ட் ரோல போய் நின்ன? என்னடி பண்றது, எல்லாம் என் நேரம். கலைக்கு கூட கலர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமர் கூட வெள்ளையா இருக்கிற சீதா தான் லவ் பண்ணாரு தவிர கருப்பா இருக்க சூர்பனகை லவ் பண்ணல. அப்படியே இந்த ராவணன் ஒன்னும் தெரியாம உளறிட்டோமா. நீ பின்னாடி ஆடினது கூட பரவாயில்லடி. அவளை போய் முன்னாடி நிக்க வச்சு அவ போட்டா பாரு ஒரு ஸ்டெப்பு. செம்ம காமெடி. ஹாய். வாமா, உன்னை பத்தி தான் ரெண்டு பேரும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஆண்டி. டான்ஸ் பின்னிட்டியாவே. அடி இப்ப கூட இந்த ஸ்டெப் என் கை விட்டு போக மாட்டேங்குது பாருங்க. ஆமா, இவ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ சொல்லுவாம குக்கர் விசில் அடிக்குது, நான் போறேன். அதானே. நீ என்ன பண்ற? இதா ஃபோரியோ லூனா 2. நம்ம எவ்வளவு மேக்கப் போடுறோம். இந்த பாரு, கல்ச்சுரல்ஸ் கூட எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு மேக்கப் போட்டா ஸ்கின் என்ன ஆவறது? இப்பவே 70 வயசு கிழவி மாதிரி ஆயிட்டோம். ஸ்கின் ஹெல்தியா இருக்கு. சோறு ரெடிடி. எஸ் ஆண்டி. ஐ சோறு. இந்த ஷர்ட் எங்க வாங்குன? Hi, can I take you out for a coffee? ஏய், ஒரே கலர் இவன் தான் இவாளா? Yes. சொன்னவெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். ஏய், நீ வெட்டி தானே? வா, சமோசா சாப்பிட போலாம். வா போ, சீக்கிரம் போ. ஏய், என்னடி நடக்குது? உனக்கு தெரியாதுல, ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அநேகமா கமிட் ஆனவங்க நினைக்கிறேன். உனக்கு என்னடி ஆச்சு? என்ன? இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஏன்? அப்புறம் ஏன் கண் கலங்குது? ஏய் சேய், ஏதாவது தூசியா நீ இருக்கு. எதுவும் ட்ரை பண்ணலையே. அதானே பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிருந்தா ஓரியோ பிஸ்கெட் மாதிரி இருந்திருப்பீங்க. சரி வா போலாம். உன் கருமூச்சிக்கு மாப்பிள்ளை தானே சொத்தை ஃபுல்லா தூக்கி கொடுக்கணும்டி. அப்பயும் உன் மூஞ்சி அப்படியே தான் இருக்கு. I am Purnima and I am from ஆப்பிரிக்கா. How are you, Nico? எனக்காவது மூஞ்சில மச்சம் இருக்கு, உனக்கு பச்சமே மூஞ்சா இருக்கு. உன் கலருக்குலாம் இந்த ட்ரெஸ் போடலாமா? அதானே பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிருந்தா ஓரியோ பிஸ்கெட் மாதிரி இருந்திருப்பீங்க. பூர்ணிமா என்ன பண்ற? வரேம்மா. Lights, cut it. ஏய் ஹரிங்க வாடா. நல்லா தான் பண்ணா. ஓகே சார். எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பண்ணமா. எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் கண்டிப்பாக உனக்கு ரோல் இருக்கு. டேய், இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரோல் இருக்கு. ரெண்டாவது ஃப்ரெண்டு அஞ்சலி. அந்த கேரக்டர் இவளுக்கு போட்டு விட்டுரு சரியா? நல்ல ரோல்மா உனக்கு. 2-3 சீனில் வருவேன். நல்லா ஸ்கோப் இருக்குது சரியா? இதே மாதிரி நல்லா பண்ணணும். அவங்க நம்பர் வாங்கிக்கோ. நம்பர் கொடுத்துருமா. தேவையானப்போ அந்த ரோலுக்கு உங்களை கூப்பிட்டு சரியா? ஃபீல்லாம் பண்ணாதம்மா. 2 சீன் தான், சின்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுக்கிறாங்க. அந்த அக்கா ரோல், தங்கச்சி ரோல், ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல் அப்படி நிறையா இருக்கும். நான் உன்னை ரெஃபர் பண்ணுறேன் சரியா? சரி ஓகே. டேய் போடா, ஒரு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வாடா. ஓகே சார். சொல்லணும்னு நினச்சேன். கருப்பாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குமா. என்ன சார் சொன்னீங்க? நான் கருப்புன்னு எனக்கே தெரியும் சார். அழகா இருக்கேன்னா அழகா இருக்கேன்னு சொல்லுங்க. அது என்ன கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன்? கருப்பா இருக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய குறையா? நான் அப்படி சொல்ல பூர்ணிமா. கரெக்ட் சார். பூர்ணிமா தான் என் பேரு. ஆனா அது இப்ப நீங்க சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகமே வருது. ஏன்னா பொதுவாக என் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பி, நிகா, கருவாச்சி, அமாவாசை இப்படி புதுசு புதுசா பேர் வச்சுதான் எனக்கு கூப்பிடுவாங்க. அம்மால ஆரம்பிச்சு வெளியே வெயில்ல போகாத, விளையாட போகாத,
கருப்பாயிடுவ, அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம், மயிர் கிடைக்கிறது கஷ்டம், கூட சுத்துற ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு ஸ்கூல், காலேஜ், ஒர்க் பிளேஸ் இங்க வரைக்கும் என்னோட கருப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதுல. அதெல்லாம் தாண்டி என்னோட டேலண்டோ ஸ்கில்லோ உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதுல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தெரியும் சார், அவங்களாவது என்ன டைரக்டா கலாய்ச்சாங்க. ஆனா நீங்க மோட்டிவேஷன்ற பேர்ல இன்டைரக்டா கலாய்ச்சி, இதுதான் சார் இன்னும் எனக்கு ஹர்ட் ஆகுது. நான் சொன்னதை நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பூர்ணிமா. நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு இருக்க திறமைக்கு ஃபீச்சர் ஃபிலிமில் ஹீரோனா கூட சான்ஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஓ அப்படியா சார்? நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க படம் எந்த மாதிரி படம்? கமர்ஷியல்மா, பெரிய பட்ஜெட். ஓ, பெரிய ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்றீங்களா? தளபதி, தனுஷ் யாராவது ஒருத்தங்க பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பா பயங்கர கமர்ஷியல் படமா இருக்கும். டெஃபினெட்லி. அதுல என்ன ஹீரோயினா போடுவீங்களா? உங்க படத்துக்கே என்ன ஹீரோயினா போட யோசிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த மோட்டிவேஷன் மயிரெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறீங்க? கையே சொன்னேன். உங்க படத்துல வேணா எனக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைக்காம இருக்கலாம், என் கதையில நான் தான் ஹீரோயின். அடி கருப்பி.